அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, என்னை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை விட்டு அல்லேலூயா. நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு சம்பவம் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் முதலாவது நடந்ததான ஒரு அற்புதமாக கூட இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல ஒரு சம்பவம், அப்படிதானே? எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஜெபவேளையாகிய 9ஆம் மணி வேளையில் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கிற ஜெபாலயத்திற்கு போகும்போது அந்த ஜெபாலயத்தின் வாசலிலே அலங்கார வாசல், அப்படிதானே? அலங்கார வாசல் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அலங்கார வாசல்ல எப்போதும் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க இடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக அல்லது வாழ்வாதாரத்திற்காக வருகிற ஜனங்களை எல்லாம் நோக்கி பார்த்து சோத்திரம், ஐயா அம்மா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கையேந்தி கொண்டிருக்கின்ற அந்த சோத்திரம் தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்த போதே சப்பானியாய் பிறந்த மனுஷன். அல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்குது. சோதரன் அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் அவருக்கு 40 வயசாக இருக்குதா. 40 வருடமாக தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை பாருங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவாலயத்துக்குள்ள வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்றக்காக வாஞ்சியோடு கூட அங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க. 40 வருடங்கள் அப்படின்றப்போ இந்த தேவாலயத்திற்கு முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கிறார். 40 வருடங்கள் சோதரன் எப்படி போஷிக்கப்பட்டார், எவ்வளோ அவமானப்பட்டார், எத்தனை ஜனங்கள் அவமானமாக பார்த்துருப்பாங்க, ஏளனமாக பார்த்துருப்பாங்க, சோதரன் கொடுத்துருப்பாங்களா கொடுக்கலையா, எத்தனையோ சூழ்நிலை இருந்திருக்கும், அப்படிதானே? உண்மையா பொய்யா? ஆனால் சோத்திரம் அவருடைய மனநிலைமை அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சோத்திரம் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு கூட ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருந்த அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். பாருங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. முதலாவது நாம் பார்க்குறோம், இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட அப்படி சொல்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வெள்ளியும் பொண்ணும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சோதரம் சப்பானியா இருந்த அந்த மனுஷனுக்கு இங்கே வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்துல ஒன்று இருக்கு, அதை நான் கொடுக்க போறேன். அல்லேலூயா. எது இருக்கு? என்ன இடத்துல என்ன இருக்கு? என்னிடத்தில் உள்ளதை நான் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு பேதருக்கு ஒரு தைரியம் அங்க வந்துச்சு. அங்க பாருங்க, அங்கதான் கர்த்தர் அழைத்ததான அழைப்பின் நோக்கத்தை அங்கதான் கர்த்தர் நிறைவேற்றார். பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பதாக கவனிங்க, நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்பதாக பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடணும், அப்படிதானே? பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் அவங்களை நிரப்பினதுக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு சீசர்கள் எல்லாம் பயங்கரமா வைராக்கியமா எழும்பி ஊழி செஞ்சாங்க. அல்லேலூயா. அதில் முதலாவது அற்புதம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 40 வருஷமா தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதலாக நடக்க முடியாத சப்பானிய சோதரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லி தூக்கி விட்ட போது அவன் பலனடைந்து நடந்தான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்துல உள்ளதை நான் உனக்கு தர்றேன் அப்படி சொன்னார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒருவேளை வெள்ளியும் பொண்ணு கொடுத்துருந்தா எத்தனையோ பேர் கொடுத்துருப்பாங்க, அப்படிதானே? 40 வருஷம் அப்படின்றப்போ ஒருவேளை அந்த காசை வச்சு வீடு கட்டியிருக்கலாம், அல்லது குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு கொடுத்துருக்கலாம், என்னவோ செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த பணமும் வெள்ளியும் பொண்ணும் அவனை சுகமாக்க முடியல. வெள்ளியும் பொண்ணோடைய வாழ்க்கையை மாற்ற முடியல. வெள்ளியும் பொண்ணோடைய வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியல. எவ்வளோ வெள்ளி பொண்ணு இருந்தாலும் ஆனால் அவருடைய நிலைமை அங்கே தான் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பார்த்தார்.
ஆண்டவர் பாத்திர வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தா இவனுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இவனுக்கு தேவை சோதர வெள்ளியும் பொண்ணு இல்லை, இப்போ தேவை அவனுக்கு சுகம். அப்படின்றனால தான் அந்த இடத்துல பேதுரு சொல்கிறாரு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரேன் அப்படி சொல்லி. 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்க ஸ்தோத்திரம். இந்த இடத்துல 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம், ஜபா வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் ஜபாலயத்துக்கு போனார்கள். அப்படி சொல்ல 9ஆம் மணி வேலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருந்த போது, கவனிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது 6ஆம் மணி வேலையில பயங்கரமான திகில் உண்டானது, காரில் சூழ்ந்தது. அதுக்கு முன்பதாக 9ஆம் மணி வேலை வந்த உடனே அப்போ 3 மணி நேரங்கள் அங்க என்ன பண்ணி இருக்குது? பயங்கரமான காரிருள். அந்த 9ஆம் மணி நேரத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்குது, என் தேவனே அப்படி சொல்லிட்டு சுத்திரம் பயங்கரமா என் ஆவியை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜீவனை விட ஆரம்பிக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விடுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எப்போ? இந்த 9ஆம் மணி நேரத்தில். அதே 9ஆம் மணி நேரத்தில் தான் இங்கே தேவாலயத்துக்குள்ளே போகிறாங்க. நல்லா கவனிங்க. அந்த 9ஆம் மணி நேரத்தில் தான் தேவாலயத்துக்கு போகிறாங்க. இங்கே தேவாலயத்துக்குள்ளே போய் சோத்திரம் அந்த போறதுக்கு முன்பதாக வாசலில் உட்கார்ந்துருந்த அந்த 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 40 வருஷமாக நடக்க முடியாத அந்த சப்பானியுடைய வாழ்க்கையில் சோத்திரம் இங்கே ஒரு முடிவு உண்டாகுது. அன்னைக்கு 9ஆம் மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். அப்படிதானே? இங்கே ஒரு முடிவு கொண்டு வருவார். என்ன முடிவு அப்படின்னா, 40 வருஷமும் முடக்கப்பட்ட அந்த முடவனுக்கு அப்படி வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியல, அலங்கோலமா இருந்திருப்பான். அலங்கோலத்தோடு கூட உள்ள போயிருக்க மாட்டாங்க. சோத்திரம் பாருங்க, அங்க ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்க, பரிசேயர் சதுசேயர் இருந்திருப்பாங்க, வேத பாரகர்கள் இருந்திருப்பாங்க, அப்படி சடங்காச்சாரங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அப்படிதானே? ஆனா அவைகள் எல்லாம் கூட இவரை உள்ள கொண்டு போக முடியல. அவைகள் எல்லாம் என்ன பண்ண முடியல? இவரை உள்ள கொண்டு போக முடியல, இவரை சுகப்படுத்த முடியல. அல்லேலூயா. சத்தத்தை அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆனால் 9ஆம் மணி வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட போது என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது சொல்லி ஜீவனை விட்டார். ஜீவனை விட்ட உடனே அங்கே ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் தெரியுமா? தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் என்னவா மாறிச்சான்? 2ஆ கிழிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இது எது கடையாளமா சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே? இனி இந்த ஆலயத்துக்குள்ள போறக்கு சோதர தேவனை நேரடியாக துதிக்கிறதுக்கு யாரும் நமக்கு தேவையே இல்லை. நம்ம நேரடியாக தேவனை என்ன பண்ணலாம்? துதிக்கலாம். தேவனை துதிக்கிறதுக்கு, தேவனை பார்க்கறதுக்கு எந்த தடையுமே இல்லை அப்படி சொல்லி தேவாலயத்தின் திரைச்சீலை நேரடியாக என்ன பண்ணிச்சு? கிழிஞ்சது. அதே போலதான் இன்னைக்கு இந்த முடவனுடைய வாழ்க்கை அதே 9ஆம் மணி வேளையில அவருடைய வாழ்க்கை சுகம் உண்டானதுனால எழுந்து நடந்து குதித்து தேவனை ஆராய்த்து கொண்டு தேவாலயத்துக்கு ஆண்டவர் ஏற்கனவே இவனுக்காக என்ன பண்ணிட்டாரு? அங்க சிலுவையில முடிச்சிட்டார். முடிச்சாரா இல்லையா? எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இவனுடைய சாபம் யோசிச்சு பாருங்க. தாயின் வயிற்றில் அப்படின்னா பிறக்கும் போது அல்லது கருவுல உருவாகும் போதே ஒருவேளை பரம்பரை சாபமா இருக்கலாம், ஒருவேளை குடும்ப சாபமா இருக்கலாம். அந்த சாபக்கட்டோடு கூட சோதரன் இங்க வாழ முடியாத ஒரு நிலைமையில இங்க என்ன பண்ணியிருக்கான்? சோதரன் அங்க சூழ்நிலை எல்லாம் பாருங்க, யோசிச்சு பாருங்க, மோசமான ஒரு சூழ்நிலை. அந்த சாபக்கட்டோடு 40 வருஷங்களா அவனை தூக்கிட்டு தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அல்லேலூயா. அங்க சுமந்து கொண்டு வச்சார்கள். சுமந்து கொண்டு வந்து கொண்டு வைப்பாங்களாம். சுமக்கிறதுக்கு தான் ஆள் இருந்தாங்களே தவிர சுகமாக்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சுமக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை சுகமாக்குகிற ஆண்டவர், எழுந்து நடக்க வைக்கிற ஆண்டவர், நம்மளை ஓட வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சுமக்கிறவங்களால சுகமாக்க முடியாது, ஆனா சுகமாக்குறவரால சுமக்க முடியும். அல்லேலூயா. அங்க யோசிச்சு பாருங்க, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கிழிஞ்ச உடனே அங்க எப்படி நேரடியான தொடர்பு உண்டாக்குனாரோ அதே வேளையில இவருடைய எல்லா வியாதிகளையும் சுகமாக்கி யோசிச்சு பாருங்களேன். சோதரன் முடிஞ்சிச்சு அப்படின்னா சோதரனுடைய வாழ்க்கையில வியாதி மட்டும் இல்லை, அவனுக்கு இருந்த சாபம், அவனுக்கு இருந்த பிரச்சனை, அவனுக்கு இருந்த தரித்திர நிலைமை, அவனுக்கு இருந்த போராட்டம், மனநிலைமை எல்லாத்தையும் கர்த்தர் மாத்தினார். இதை தான் கர்த்தர் ஏற்கனவே சிலுவையில முடிந்ததுன்னு சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு சொல்றாரு. ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் கர்த்தர் சிலுவையில் முடித்து விட்டார். நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்கனவே சுமந்து விட்டார். நம்முடைய வியாதியை சுமந்துட்டார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்துட்டார். நம்ம ஐஸ்வர்யன் ஆகும்படி நமக்காக அவர் தரித்திரரானார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எல்லாம் ஐஸ்வர்யவான், நாம் சுகவான், நாம் ஒருபோதும் சாபத்துக்குள்ளானவர்கள் அல்ல. இதை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் சாபத்தில் இருக்கேன், நான் பாவியான மனுஷன், நான் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் ஒரு தரித்திர நிலைமை, நான் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் இன்னைக்கு சொல்றீங்க அப்படின்னா ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். எனக்காக கல்வாரி சிலுவையில் பலியானார், என் சாபத்தெல்லாம் ஏற்கனவே சுமந்துட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? என் தரித்திரத்தை ஏற்கனவே சுமந்துட்டார்,
என் வியாதியை சுமந்துட்டார். எனக்கு ஏற்கனவே ஆல்ரெடி அவருடைய தழும்புகளான எனக்கு குணமானீர்கள் சொல்லி சுகத்தை கொடுத்துட்டார். நீங்கள் இனி வியாதியாக இருக்க தேவையில்லை. அதை தான் இந்த முடவனுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர் சொன்னார். ஏற்கனவே சிலுவையில் முடித்த அந்த வெற்றியை இங்கே செஞ்சார். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த சாபத்தை உடைச்சார். அவனுக்கு இருந்த வியாதியை சுகமாக்கி அவனை முடக்கவாதத்திலிருந்து தூக்கி எடுத்து தேவாலயத்தில் துதிக்கி வச்சார். வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்திலே சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். எங்க உலாவிட்டு இருந்தாரா? இயேசு சாலமோன் மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் அப்படி சொல்ல. இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை வயசு இருக்கும்? அவர் மரிக்கும் போது 33 அப்படிதானே. ஆனா இந்த முடவனுக்கு எத்தனை வயசு சொல்லப்பட்டிருக்குது? 40 வருஷம். அப்போ இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசு தேவாலயத்துக்கு போயிருப்பார் அப்படிதானே. போனார் சொல்லப்பட்டிருக்குதா? இதே சாலமோன் மண்டபத்துக்கு போனார். இதே அலங்கார வாசலுக்குள்ள இதே பகுதியில் இதே சோதரம் அந்த பிச்சைக்காரனை பார்த்துக்கொண்டு இதே சூழ்நிலையில் போய் முடக்கப்பட்ட நிலையில இதே ஆண்டவரை பார்த்து இதே கையேந்திருக்கலாம். இந்த சப்பானி அப்படிதானே சோதரம் அன்னைக்கு இதே சீசன்ல பார்த்து கையேந்திருக்கலாம். எந்திருப்பாங்களா இல்லையா? இதே முடக்கப்பட்ட நிலையில 40 வருஷமா இருந்திருக்கான். இதே ஆலயத்துக்குள்ளதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாலமோன் மண்டபத்துக்கு போக ஆரம்பிச்சார். அல்லேலூயா. ஆனால் நான் யோசிச்சேன், ஆண்டவரே ஏன் அன்னைக்கெல்லாம் அந்த அலங்கார வாசலுக்குள்ள தான் நீங்கள் போயிருக்கிறீங்க, இதே சாலமோன் மண்டபத்தில் உலாவி இருக்கிறீங்க, இங்கே தான் நிறைய கேள்விகளாக கேட்டாங்க, ஆனால் ஏன் சப்பானி நீங்கள் சுகமாக்கல அப்படின்னு சொல்லும்போது தான் சோதரங்க ஆண்டவர் நிறைய காரியங்களை தியானிக்க முடிஞ்சு.